இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 ராஜாக்கள் அதிகாரம் 9:12. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கண்டு நம்ம தனிமைப்படுத்தி கொள்கிறோம். தனிமையா போய் பல காரியங்களை குறித்து திங்க் பண்ணி என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொல்லி குடும்பத்தை விட்டே நம்ம பிரிந்து போகிற நபர்கள் கூட நான் கேள்விப்படுகிறேன். பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசியும் எசபேலுடைய வார்த்தையை கேட்டபோது எலியா பேசபா வனாந்திரத்துக்கு போகிறாரு. வேலைக்காரனை அங்கேயே விட்டுட்டு இவர் ஒரு தனிமையாய் போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கிடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவரையே அவர் தனிமைப்படுத்திக்கிட்டாரு. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற எலியா தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக ஆகாப் ராஜா கிட்ட போய் தைரியமாய் பேசின தீர்க்கதரிசி இப்ப சோர்ந்து போய் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு எல்லாரையும் விட்டுட்டு தனிமையா போய் போதும் கத்தாவே, போதும் கத்தாவே, இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி தன்னைத்தான் தனிமைப்படுத்தி கொண்டு வேதனையோடு இருந்த எலியா தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுத்து பலப்படுத்தி 40 நாள் அவர் கடந்து வருகிறாரு. அது மாத்திரமல்ல, அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அக்கினிக்கு பின் ஒரு மெல்லிய சத்தம் உண்டானதாம். தேவ சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தாவே, உங்க சத்தத்தை நான் கேட்டுட்டேன்ப்பா, நான் உமக்காக தானே வைராக்கியமாய் நின்றேன், வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன், நான் மட்டும்தானே தனித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, பாகாலை மொத்தம் செய்யாத 7000 பேர் இன்னும் மீதி இருக்கிறாங்க, நீ மட்டும் தனிமை இல்லை, இன்னும் 7000 பேர் எனக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டு நிற்கிறார்கள். எலியா தீர்க்கதரிசியே, உனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசியை குறித்து அவர் வைத்திருந்த எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு மட்டும்தான் ஏன் இந்த பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில மட்டும்தான் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி பல காரியங்களை திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சத்தம் உங்களுக்கு நேராக இன்றைக்கு கடந்து வருகிறது. கர்த்தர் கூட உங்களோடு இருக்கிறா. தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து போராடி ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்கான வாசலை கர்த்தர் திறப்பார். உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்கும். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பன், இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற அனுபவம் மாறட்டும். தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு இன்றைக்கு அநேகர் மன அழுத்தத்துல இருக்கிறாங்கப்பா, டிப்ரெஷன்ல இருந்து பலவீனத்தோடு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இருதயத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் அப்பா நீர் மாற்றுகிறபடியினால ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறாங்க, தன்னைத்தான் தனிமைப்படுத்தி எங்கேயோ இருக்கிறாங்க சுவாமி, இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த வாழ்க்கை போதும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஒரு சத்தம், மெல்லிய சத்தம் எலியா தீர்க்கதரிசிக்கு கேட்டது போல நீர் பேசுங்கப்பா, நீங்க கிரியை செய்யுங்கப்பா. அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா, எல்லா கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறட்டும். இயேசுவே, நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் என் ஆண்டவர் நடத்துவீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற, எழுத போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, விசேஷித்த ஞானத்தால் நிரப்புங்க. செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், நன்மைகள், கைட்டு செய்கிற சகல வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள், கணவன் மனைவி அநேக குடும்பங்களை பிரிந்திருக்கிறாங்க, குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.